ஏன்னா லிஸ்ட் இல்லாம எந்த ஒரு ஒரு கோல் வச்சு பண்ணா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க உண்மையிலே நீங்க லிஸ்ட் போட்டு அத எப்படி பண்ணணும்னு நாங்க சொல்லி தரோம். அது மாரி நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாரி நாங்க லிஸ்ட் எடுத்தோம். எங்க வீட்டுக்காரர் நான் செய்றேனோ இல்லையோ, எங்க வீட்டுக்காரர் நோட்டு வச்சு அந்த நோட்ல லிஸ்ட் ஒவ்வொருத்தர் பேர யார் யார பார்க்கலாம், யார் யார யார் யார்கிட்ட பேசணும் அப்படின்றது முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நோட்டு லாங் சைஸ் ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்ல ஒவ்வொரு நாள் டேட் போட்டு இன்னைக்கு இவங்கள பார்க்கணும், இன்னைக்கு இவங்கள பார்க்கணும், இன்னைக்கு இத்தனை பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சு நாங்க பண்ணோம். அதன் விளைவா நான் வந்து ஒரு ஒண்ணு ஏன்னா ரொம்ப சீக்கிரமா நான் பிரான்ஸ் அடிக்கல. நான் பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் நாள் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் அத கன்டினியூவா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இத ஃபோக்கஸா பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அத வந்து ஒரு இதுவா எடுத்துட்டு ஒரு 4 மாசம் புரிதல் அவ்வளோ இதா இல்லாம ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்து அதன் பிறகு நான் செஞ்சதன் விளைவா தான் எங்க வீட்டுக்காருக்கும் என்னது அடிக்கடி மீட்டிங் என்ன போன் அப்படின்னு இவரே சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பதான் நான் என்ன பண்ணேன், இந்த மீட்டிங்லாம் கேட்க கேட்க எனக்கு சரி இது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மோட்டிவேஷன் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி கேட்கும்போது விக்டோரியா மேடம் ஸ்டோரி, பாப்பாத்தி மேடம் அதாவது ஆஹ் கற்பகம் மேடம் ஸ்டோரி இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல நம்மளாட்ட லேடிஸ் அவங்க எவ்வளவு அதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கேட்டு அப்ப வந்து ஒவ்வொரு ஸ்டோரியா பேசும்போது நான் எங்க வீட்டுக்காரர் பக்கத்துலயே நான் அந்த செல்ல வைப்பேன். ஏன்னா இன்னும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க செல்ல பாத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம இது சொல்றதுனால சரி ஏன் அவரும் கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். வச்சு அத வந்து அவரும் கேட்பாரு. அவருமே கேட்டுட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுகிட்ட பிறகு அதுக்கு பிறகு நான் ஒரு ஸ்டோரி அதாவது ஒரு ஒரு டீச்சர் வந்து ரொம்ப அவங்க வந்து எங்க வீட்டுக்காரர் ரொம்ப தொட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா, ஒரு மேடம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுல யாருமே வந்து ஏத்துக்கல. வீட்டுக்காரரே அந்த இந்த பிசினஸ பண்ண விடல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரிய பத்தி பேசும்போது, அவங்க வந்து அந்த மேடம் வந்து அழுதாங்க. அழுகும்போது இவரு வந்து என்ன சொன்னாருன்னா, "எப்பா நான் வந்து உன்னைய எதுவும் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த அவங்க அந்த மேடம் அழுகுறாங்கல்ல, அது மாரி நீங்க அழுவுவீங்க. நான் உனக்கு எல்லா ஹெல்ப் பண்ணேன். என்ன ஹெல்ப் வேணுமோ அனைத்தும் நான் பண்றேன். அதனால நீங்க பண்ணுப்பா" அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் நானும் எங்க வீட்டுக்காரருமே 2 பேருமே எங்க போனாலும் எங்க வீட்டுக்காரர அழைச்சுக்கிட்டு தான் போவேன். யார்கிட்ட பேசினாலுமே எங்க வீட்டுக்காரரோட தான் நான் போயிட்டு வண்டி ஓட்டிட்டு அவரு தான் என்ன அழைச்சிட்டு போவாரு. இதே மாரி தான் நாங்க போயிட்டு வந்துட்டு இவரு எங்க போனோம் அதுக்கு பிறகு கைகள என்னென்ன ஊருக்கு போனோமோ அதுக்கு பிறகுதான் நான் எங்க வீட்டுக்காரோட போயிட்டு ஒவ்வொரு டீமா கொஞ்சம் நான் உருவாக்குனேன். அதன் பிறகுதான் நான் பிரான்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. நான் அந்த பிரான்ஸ் அடிக்கணும்னா உண்மையிலே நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. நான் நான் செய்யற வேலையில எனக்கு நிறைய டார்ச்சர் எனக்கு ரொம்ப அதெல்லாம் நான் சொல்லணும்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நான் தாண்டிதான் நான் இந்த பிரான்ஸ் அடிச்சேன். அந்த பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தது சவுந்தர் சாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கிரவுண்ட் டைரக்டர் சுமதி மேடம், செந்தில் சார் இவங்கெல்லாம் எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பிரான்ஸ் அடிச்சாதாம்மா நீங்க ஒரு லெவலுக்கு வந்தாதான் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். ஏன்னா நீங்க வருமானம்ன்றது கண்டிப்பா ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானது. ஏன்னா பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு நம்ம இதையும் பண்ணிட்டு இருக்கும்போது வருமானம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. அப்ப நீங்க வந்து பிரான்ஸ் நீங்க இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நிறைய லிஸ்ட் எடுக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும். அப்படி நீங்க நல்லா கத்துக்கிட்டு தெளிவா கத்துக்கிட்டு பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அதன் விளைவா நான் என்ன பண்ணேன், அதே இந்த போன மார்ச்ல தான் நான் வந்து பிரான்ஸ் டைரக்ட் அப்படின்ற நிலைய அடைஞ்சேன். அதன் பிறகு அதன் பிறகுதான் நான் இப்போ ஓரளவு நான் அப்படியே பண்ணிட்டு வரேன். நான் குவாலிஃபைடு ஆகாம நான் குவாலிஃபைட்லயே வரேன் அப்படின்னா எனக்கு சரியான டீம் அமையல, நான் சரியா பண்ணல அப்படின்னு தான் என்ன அர்த்தம். ஏன்னா நான் பண்றேன் இருந்தாலும் எனக்கு அதை வந்து இன்னும் ஃபோக்கஸா பண்ணா மட்டும்தான் நான் ஜெயிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு இப்போ நான் ஓரளவு அப்படியே பண்ணிக்கிட்டு வரேன். நானே எனக்கு எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சப்போர்ட். அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. ஏன்னா அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு. எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவா இருக்காரு. எனக்கு வீட்டுல ஹெல்ப் பண்றதுல இருந்து நாம
நான் இந்த பிசினஸுக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து எல்லா விஷயமுமே எங்க வீட்டுக்காரர் எனக்கு எல்லா விதத்திலுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. அதனால இது வந்து எனக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, நான் வெஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு வெஸ்டேஜ் எடுத்து பண்றோம் அப்படின்னா, இது வந்து கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு இருந்து வச்சு தான் நான் இத வந்து பண்றேன். ஏன்னா, உண்மையில நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்தது, நான் அத ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா, இது வந்து யாருடைய டார்ச்சர் இல்ல. ஏன்னா, நம்ம இஷ்டப்படி நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்ற சுதந்திரமா இப்ப நம்மளுடைய ஃபவுண்டர்ஸ் வந்து மிஸ்டர் கௌதம் பரி சார், மிஸ்டர் தீபக் சூட், மிஸ்டர் கன்வர்ஜீத் சிங் இவங்களுடைய 3 பேரோட கூட்டமைப்பு தான். இவங்களுடைய மிஷன் என்னன்னா, நம்ம இந்தியாவுல வாழ்ற ஒவ்வொரு குடிமகனும் பொருளாதார சுதந்திரத்தோட வாழணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிஷன். ஆனா உண்மையிலே அவங்களால மும்மூர்த்திகள் அப்படின்னா கண்டிப்பா அது அவங்கதான். கடவுள் அவங்கள ஆக்கல் அழித்தல் காத்தல் மாதிரி அவங்கதான் எல்லா இயக்கமும் பண்றாங்க. அவங்களுக்கு தான் நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய கூட்டமைப்பின் கீழ தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்றது வெஸ்டேஜ் உண்மையில நம்ம எடுத்து ஒவ்வொருத்தரும் கேட்கிற லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் நான் உண்மையில சொல்றேன். வெஸ்டேஜ் எடுத்தா கண்டிப்பா யாருமே விடாதீங்க, பின்வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வெஸ்டேஜ் எடுத்து பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன நிறைய வேலை செய்யறோம், எத்தனையோ வேலை செய்யறோம், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் இதுல எப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் வெஸ்டேஜ்ல எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன வெற்றி கண்டாலும் அதுக்கான ரெகக்னேஷன் பாராட்டுகள் நிறைய குவியறது எதுல அப்படின்னா வெஸ்டேஜ்ல மட்டும்தான். நான் உண்மையில வெஸ்டேஜ ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் வெஸ்டேஜ்னா. மாமா வாங்க மாமா, அங்க ஒரு ஆளு வேற எங்கேயாவது வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து பாராட்டுலாம் இருக்குது. ஏன்னா பேங்க் வந்துட்டு தம்பி யாருமே அவ்வளவு இதா பாராட்ட மாட்டாங்க. போயிருக்காங்க அந்த இழுப்பு மரம் மட்டும் வந்து வண்டி 2 பேரும் வெஸ்டேஜ்ல உண்மையிலே நான் சேர்ந்து ரொம்ப ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் நினைப்பேன் இருக்காருப்பா அப்படின்னு நம்ம லைஃப்ல இப்படியேதான் போயிடுமோ அப்படின்னு நான் யோசிப்பேன். இல்லம்மா இல்லம்மா நீ உக்காருமாங்கறேன் பரவாயில்ல. ஆனா நான் இந்த நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்ப நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா வெஸ்டேஜ்ல வந்த பிறகுதான் நான் சந்தோஷமாவும் இருக்கேன். எனக்கு நான் நினைச்ச மாதிரி வேலை பார்க்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன். அதுதான் உண்மை. இதுக்கு முன்ன வேலை செய்யறேன் எனக்கு நரகம் மாதிரி, அதாவது அது பிடிக்காத ஒரு இதா எனக்கு ஏத்த சம்பளம் இல்ல, அதுக்கேத்த அது பிடிச்ச மாதிரி எனக்கு இல்ல, அந்த மாதிரியான ஒரு லைஃப். ஆனா பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய பெரிய நன்றி நான் சொல்லிக்குவேன். ஏன்னா எனக்கு அந்த மிகப்பெரிய வாய்ப்பு சாருதான் எனக்கு. நான் எப்பவுமே அது ஒரு அந்த நன்றி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துலதான் வந்திருக்கோம் அப்படின்னுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது கடவுள் கொடுத்த கிஃப்டா நான் நினைக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை நான் அப்படின்னு என்னன்னா நான் அதாவது அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சதுனால ஏசப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது இயேசுவை நம்புறதா நம்பலையோ நான் உண்மையிலே வெஸ்டேஜ்ல சேர்ந்த பிறகு நான் வெஸ்டேஜ வந்து என்னோட பெரிய ஒரு காடா நான் கடவுளா நான் நினைக்கிறேன். இதுதான் என் உலகம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நான் பெருசா நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அற்புதமான லைஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல நான் வெஸ்டேஜ வந்து நான் விட மாட்டேன். என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் கண்டிப்பா நான் வந்து வெஸ்டேஜ நான் வந்து வெஸ்டேஜ பிடிச்சுக்குவேன். ஏன்னா இதை விட்டா எனக்கு வேற வாழ்க்கை வாழ்றதுக்கான வழி இல்லை. பெருசா யார் நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ பெரிய ஒரு கிஃப்டா நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கையா இருக்கு. இது உண்மையில நீங்க கேட்கிற ஒவ்வொரு லீடரும் தயவு செய்து வெஸ்டேஜ் எடுத்து நல்லா பண்ணலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். எனக்கு என்ன ஆசைன்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவேன். ஒரு கிரவுண்ட் ஆயிட்டு இது 1 லட்சத்துக்கு மேல இன்கம் வாங்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. இதுதான் என்னுடைய லட்சியம். கண்டிப்பா இதுக்காக நான் இன்னும் நிறைய உழைப்பேன். நானும் எங்க வீட்டுக்காரங்க சேர்ந்து எனக்கு இதுக்கு மேலேயும் நிறைய
வாய்ப்பு நான் நிறைய லீடர்ஸ உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அத ஆமாக்கா, நல்லா கண்டிப்பா நிக்கும். நான் செய்வேன். ஏன்னா கட்டுறத விட எனக்கு கூட இது கீழ நல்லா வரவங்களே நிக்கும். நல்லா சம்பாதிக்க வைக்கணும். அவங்களையும் நல்ல லீடர்ஸா என்ன உருவாக்கணும். பேசுறீங்க? அவங்களையும் ஒரு இதுல நீ எப்படின்னா, வாங்கிட்டா நேத்திக்கு ஆள உண்மையிலே காணோமே, நீங்க நான் கடைக்கு வெஸ்டேஜ் போங்க ஏன் எனக்கு. ரொம்ப விரும்பி நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஷாம்பு, சொன்னா, இதுல என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கிளியர் சோப்பு, கிஃப்ட் அப்படின்னா, எல்லாமே இருக்கு. இதுல சோப்பு தான் எனக்கு பிபி நல்லவங்களோ கிரீம். கெட்டவங்களோ அந்த பச்சை யாரு கலர் இது எப்படியாப்பட்டவங்க போடுங்க, நல்லா வந்தாலும் இருக்கும். நம்ம இதான் கொல வெஸ்டேஜ்ல கொலன்னு போடுங்க. வந்துட்டாங்கன்னா ஏங்க கண்டிப்பா நீங்க அவங்க நல்லா போட்டு கெட்டவங்களா பாருங்க. இருந்தா உங்க கூட அக்கா அப்படிதாங்க. நல்லவங்களா மாத்தக்கூடிய உங்க ஒரு அக்கா அப்படிதான் பெரிய சொன்னாங்க. ஒரு அதே வாய்ப்பு கொடுக்க நம்ம முடியாது. வெஸ்டேஜ்ல நீங்க இருக்கு. ஒண்ணு அதுதான் போடுங்க உண்மை. அப்படின்னு. கொல இதுல கொலன்னு வந்துட்டா போயிடுச்சுங்க. எப்படியாப்பட்ட போகாது. தீயவங்களா இருந்தாலும் தண்ணி கடத்த இதுல விட்டு வந்துட்டா போயிடுச்சு. சோப்பு உண்மையிலே தான் அவங்க போட்டு நல்ல போன ஒழுக்கமுள்ள மாசம் ஒரு அது இல்ல. அது உண்மையான வேற நல்ல ஒரு தேன் சோப்பு. லீடர்ஸா இது மாறுவாங்க. என்ன கலர் இதுதான் இருக்கும்? உண்மை. பச்சை கலர் இது ஏன்னா இந்த கலர்ல இருக்கும். ஒழுக்கம் கலர் அப்படின்றது அதான் தப்பு. மிகப்பெரிய பாத்தீங்களா? ஒரு நான் அதான் சொல்றேன். நம்மளுடைய இது வெள்ளை கலர். இது மாதிரி வெள்ளை கலர்லயும் வாங்கிட்டு ஒவ்வொரு வந்தேன். இந்த கலர் மனிதனுக்கும் இருக்க நூல் வேண்டிய நிறமும் வாங்கிட்டு ஒரு வந்தேன் நானு. பண்பு. ஒரு ஒழுக்கம் சோப்புமே இருந்தாதான் வாங்கிட்டு வந்தேன். உண்மையில ஒரு நம்ம நாளைக்கு என்ன உயரலாம் வேலை? அப்படின்றது எனக்கா வள்ளுவன் சொன்னது. பள்ளிக்கூடம் இதுதான் உண்மை. லீவோட லீவ் ஏன்னா போடுங்க. நம்ம எனக்கு ஒழுக்கத்தோட ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் நல்ல ஒரு நாளைக்கு அந்த அப்பா முன்னேற்றத்துக்கு வரும். சோறாக்கிறமாவே நம்ம லீவு எப்பவுமே வேறையா. நானே புது ஆளை வச்சுட்டு நான் நல்ல ஒரு லைஃபுக்கு வரத்துல இருக்கணும் அப்படின்னா வெஸ்டேஜ் எடுத்து செய்யற புது ஆளை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் என்ன நம்ம செய்யறதுன்னு நல்ல எனக்கே தெரியல. ஒழுக்கத்தோடையும் நல்ல பண்போடையும் நல்ல அதெல்லாம் ஒரு தெரியாத ஆளு வெளியூர் போன அன்போடையும் மட்டும் தான் வந்துகிட்டு பழகுறோம். ஏன்னா இதுல வந்து இல்லையா? நம்ம எவ்வளவு சொந்த பந்தம் எவ்வளவு பேர் அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு என்னன்னா வந்துடும். ஓ நம்ம சொந்த பந்தம் கூட அவ்வளவு ஒரு சரோசா பாராட்டு தெரிய மருமகளுக்கு மாட்டேன். இடிச்சு ஒரு விடு. ஜஸ்ட் நான்லாம் அது உண்மையில சின்னவளுக்கு. பிறந்த நாள் சரோசா அப்படின்றது மருமக. நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நான் பிறந்த நாள் அப்படின்னா நான் சும்மா நான் யோசிப்பேன். சும்மா இன்னைக்கு நம்ம ஆமா பிறந்த ஆமா நாள் சத்து அவ்வளவுதான் பண்ணிட்டா அப்படிதான் நான் யோசிப்பேன். ஆனா ஆம்பளை பிள்ளைங்க பிறந்த நாள் இதுல வந்து இப்ப கொண்டாடும்போது மாப்பிள்ளை முதல்ல எனக்கு வந்து இந்த பொண்ணு காத்தாடின்னு பேச்சு அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அவ்வளவு ஏன்னா எவ்வளவு இவ்வளவு எனக்கு பேர் அதான் நம்மளுக்கு பக்கத்து வாழ்த்து வீட்டு வரப்புல சொல்றாங்களே, இவ்வளவு வச்சுட்டாங்க மக்கள் போங்க. நம்மளுக்கு நான் 200 சொந்த பந்தத்தை விட நம்ம இன்னைக்கு வெஸ்டேஜ் இது ஃபேமிலி அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு 220, சந்தோஷம். 220, இது ஒரு 60, அதாவது நம்மளுடைய 280. பிறந்த நாளாகட்டும், ஒரு கல்யாண நாளாகட்டும், இந்த பிறந்த சோப்பு அதாவது எங்கேயாவது இருக்குதா எந்த ஒரு ஆமா. இதுனாலும் ஒரு சின்ன அச்சீவ்மெண்டாலும் தேடில நம்ம கிடக்காது. வெஸ்டேஜ்ல தங்கம் 1 கிராம் மட்டும்தான் எவ்வளவு இருக்குது? ரெகக்னேஷனும் அது மாதிரி பாராட்டுகளும் அதுக்கு மதிப்பு தெரிவிக்கிறத பார்த்தா அதிகம். அதே ரொம்ப மாதிரி அது மகிழ்ச்சியா நம்ம இருக்கு. செத்தா கூட அந்த உம் வித்தா அது எத்தனை லட்சம் இத இருக்கு போகுது. பாக்குற அதே ஒவ்வொரு இதை போய் மக்களும் விற்க நல்லா முடியுமா? எடுத்து எத்தனை லட்சம் செய்யணும். ரூபாய்க்கு அதே வாங்க மாதிரி முடியும்? வந்து நம்ம 4 எப்படி நாளைக்கு கூட செய்யணும்னா வராது நம்ம இந்த சோப்பு. சிஸ்டமேட்டிக்கா நம்ம கிடையாது. நம்ம விலை வந்து சைஸு கிடையாது. பண்ணணும் 4 அப்படின்றதுதான். நாளைக்கு அது வருமா உள்ள இந்த இது வந்து சோப்பு? எப்படின்னா தரத்துக்கு ஒரு தான் 7 விலை. சிஸ்டம் இருக்கு நம்ம இதுல. 4 நாளைக்கு வருமா இந்த சோப்பு? சாரி அதனை இருக்கு. வச்சு இப்ப நம்ம சாரி பண்ணா எடுக்கிறீங்களா? மட்டும்தான் கரெக்டா 100 பண்ணலாம். ரூபாய்க்கு சாரி இருக்கு. 150 ரூபாயில அதே இருக்கு. மாதிரி 300 எப்படின்னா ரூபாயில இருக்கு. கண்டினியூ 450 நம்ம ரூபாயில வந்து இருக்கு. 60 ரூபாய்க்கு நம்ம விற்கிறான் வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டோம் சோப்பு. அப்படின்னா நம்ம இல்ல ஒவ்வொரு பொருளும் வந்து அசிங்கமா வெளியே பாக்கெட் வாங்கிட்டு போட்டு நம்ம பாக்கெட் வெஸ்டேஜ்ல எடுக்கலான்னு சேர்ந்துட்டு போனேன். வெளியே இப்ப வந்து நம்ம பொருளை பாரேன் வாங்கக்கூடாது. அதை ஏன் பார்த்தாலே அப்படின்னா எனக்கு வேணாம் சாமி நம்ம சேர்ந்துட்டு வெஸ்டேஜ்ல வந்தேன். எதுக்காக சத்து இணைஞ்சோம்? கடை இந்த ஏன் பழத்தை நம்ம அப்படின்னா தூக்கி உண்மையிலே தூக்கி போய் வெஸ்டேஜ்ல அயன் பண்ணி ஒரு அடிச்சு விட்டு 2 பொருளை வச்சு அவ்வளவுதான். 2004ல இது 2 பொருளை நாகமா வச்சு பண்ற 2 காரியம் ஆபீஸ எனக்கு வச்சு வேணாம். 2 பாக்கெட் மட்டும் கஸ்டமரை வச்சு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சது இன்னைக்கு எந்த பிபி லெவலுக்கு கிரீம் போடுறீங்களா? பெருசா ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம உண்மையிலே ஒரு கிரீமா? பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே ஏன் வாங்கினதே அப்படின்னா கிடக்குது. அத ஏன்டா வச்சு யூஸ் நம்ம பண்ண வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட் இப்ப சொன்னேன்ல நிறைய வாங்கி பேர் வந்து சாப்பிடலாம்ல. நெட்வொர்க்னாவே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பணத்தை கட்டி ஏமாந்துட்டு பால் ஊத்தி நிறைய அடிச்சு ஆம்வே அந்த இது மாதிரி மாத்திரையை போட்டதுமே மை லைஃப் ஸ்டைல் குடிக்க அப்படின்னு நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க. நெட்வொர்க் சொல்லுது எனக்கு பிசினஸ் விடிஞ்சுமே நைட்டு பண்ணிருக்காங்க. விடிஞ்சு அவங்களாம் வந்து குளிர்ந்துச்சு. என்னன்னா பணத்தை போய் கட்டி மருந்து ஏமாந்து பிசினஸ் தேவைக்கு பொருளை வாங்கி போட்டது விற்பனை பண்ண சூப்பா சொல்றது இந்த இருக்குது. மாதிரி தான் நிறைய நேற்றுக்குலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா ஆனா பிளாட் நம்ம ஆயிட்டோம். வெஸ்டேஜ்ல இன்னைக்கு மட்டும்தான் என்ன தெரியுமா நமக்கு பண்ணேன்? தேவையான காலையில பொருளை நம்ம நைட்டு வாங்கி போட்ட நம்ம யூஸ் மாத்திரையை இன்ன பண்றதால வரைக்கும் தூக்கம் வந்துச்சு. ஹெல்த்துக்கும் உண்டு இன்னைக்கு என்ன வெல்த்தும் உண்டு பண்ணுவோம்? அப்படின்றது அரை நம்ம மட்டும் மிகப்பெரிய எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். புண்ணியம் முழுக்க செஞ்சிருக்கோம் தூக்கிட்டு நம்மலாம் உண்மையிலே. ஏன்னா அப்படின்னு எனக்கா ஓடுது. இது என்னடி நம்ம புதுசா வெஸ்டேஜ்ல இருக்குது? வாங்குற ஒவ்வொரு கரைச்சி போடுங்க. பொருளும் உடைச்சு நல்ல போட்டு பாருங்க. ரிசல்ட். ஒரு உடைச்சு சோப் போட்டு. ஆகட்டும், ஒரு வாங்கிட்டு பேஸ்ட் வரல. ஆகட்டும், அது உண்மையிலே இதுல கசக்கும். இருக்கிற முடியாது. ஒவ்வொரு உங்களால ப்ராடக்டும் அவ்வளவு கசக்கும். அற்புதமா அவ்வளவு சூப்பரான உடைச்சி ஒரு நல்ல முழுங்க ஒரு முழுங்குறது தான் முறையில ஈஸியா தயாரிச்சு முழுங்கிடலாமே. கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நாம தான் உடச்சு நன்றி உடச்சு சொல்லணும். முழுங்குவோமா? ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரான என்ன ரிசல்ட் பண்றது? கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன இதுல வந்து சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சேர்ந்துட்டு நம்ம சொல்லுங்க. வெளியே போயிட்டு நம்ம பொருளை வாங்கி அதுக்கு யூஸ் தான் நான் பண்றதால சொன்னேன். அது நீங்க நமக்கு கேட்க வந்து எந்த ஒரு 4 பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம வெஸ்டேஜ்ல இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற பரவாயில்ல. ஒவ்வொரு அது பொருளும் முடிச்சு நம்ம போறேன். வந்து இல்ல இல்ல. வெஸ்டேஜ்ல இருக்கிற பொருளா மட்டும்தான் எடுத்துக்கிட்டு கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 2, 3 ஏன்னா ஸ்கொயர் நான் இதுல சொல்றேன். சேர்ந்த பிறகு 2, 3 உண்மையிலே சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாங்க. பொருளுமே நான் அது சமையல் திங்கிறதே எனக்கு எண்ணெயாகட்டும், மற்ற வயித்தெல்லாம் பொருளாகட்டும், பேஸ்ட் அது ஆகட்டும், அது எதுவுமே எல்லாமே நம்மளுடைய கெமிக்கலுங்க. அப்படிதான் வெஸ்டேஜ் இருக்கும். ப்ராடக்ட் இதுதான் தான் நான் உங்களுக்கு யூஸ் சத்து பண்ணிட்டு தானே. இருக்கேன். சத்து பொருள். என்னால அந்த உண்மையில மாத்திரை முதல்ல இது ஆர்டர் போடுறேன். இதை எடுத்து அவனுக்கு அது செய்யறதால பண்ணேன். நம்ம எனக்கு பிசினஸும் இந்த வளரும், அடிச்சுட்டு நம்மளோட விழிச்சுட்டு ஹெல்த்தும் நல்லா போயிட்டு இருக்கும். என் ஏன்னா காது இப்ப கூட புறாம்புது பாருங்க அதெல்லாம் நானு உட்காருங்க உண்மையில ரொம்ப வந்துருச்சு. முடியாத ஒரு அன்னைக்கு இதோட 3 பட்சத்துல வாட்டி உப்பு உடனே நீர் இருந்தா வருதா? உள்ளவங்களுக்கு அவங்க தயாரிச்சு பண்ற உடனே இருந்தா லெவலுக்கு வருதா? போயிட்டு அவங்களுக்கு அவதான் தான் இருக்கு நான் நான் உண்மையிலே சொல்ல நம்ம ஃபுட் பேஸ்ட் அப்படியா? வாங்கி கொடுத்து அவங்க அதை ஒட்டி நல்ல
நல்லா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்
தெரிஞ்ச வச்சுதான் திரும்பவும் ஆர்டர் கேக்குறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வெளியில எங்கேயுமே உண்மையிலே கிடைக்காது. அதனால பாருங்க இது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் நாம இருக்கிறோம் அப்படின்னு இதுல உண்மையில நம்ம எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வெஸ்டேஜ்ல நிறைய இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இது எப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்ம டாக்டர்கிட்ட போக கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கும் போதே ஒவ்வொரு ஹெல்த்துக்கும் ஒவ்வொரு நமக்கு கிட்னி ஆகட்டும், நம்மளுடைய லிவர் ஆகட்டும், நம்மளோட வயிற்று பிரச்சனை ஆகட்டும், எதுவானாலும் நம்மளுடைய சப்ளிமெண்ட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா உண்மையில நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நம்ம இதை விட நமக்கு என்ன வேணும்? போய் டாக்டர்கிட்ட கொட்டணும்னு அவசியம் இல்ல. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உண்மையிலே டாக்டர் நம்ம தொட்ட உடனே பாருங்க 500 1000 அப்படின்னு ஃபீஸ போட்டுருவாங்க. சப்ளிமெண்ட் டேப்லெட்டை போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய எழுதி கொடுத்துருவாங்க. அதை வாங்கி சாப்பிடறதால நமக்கு என்ன? அது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கலை சாப்பிடறதால நமக்கு நிறைய கிட்னி பிரச்சனை தான் உண்டாக்கும். அப்படிங்கும்போது நாம இது நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இயற்கையான செடி கொடி அந்த மாதிரி காய்கறி வகையில இருந்து பழங்கள்ல இருந்து தான் தயாரிக்கப்படுது. அப்படிங்கும்போது இதை கண்டிப்பா எல்லாத்துக்கும் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணாலும் உண்மையிலேயே நல்ல இதை பயப்படாம நம்ம கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட எல்லாமே இயற்கையானது. அப்படிங்கும்போது எந்த ஒரு பயமும் இல்லை. யாருக்கிட்ட கொடுத்தாலும் நம்ம தலையில உண்மையிலே ப்ரௌடா சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே இதுல நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுல உள்ள ப்ராடக்ட் அனைத்து பேரும் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு லீடர்ஸும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம நம்ம பொருளை இதுல வாங்காத வெளி கடைகள்ல திரும்பவும் அந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஏன் வாங்கணும்? நம்ம கடையில வாங்கினா நம்மளுடைய பிசினஸும் வளரும், நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நமக்கு வெல்த்தும் உண்டு. ஆனா இத புரிஞ்சுக்காதவங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா வெளி கடையில வாங்கிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம கடையில நம்மளுடைய வெஸ்டேஜ் ஆபீஸ்ல போட்டு நமக்கு எல்லா பொருளும் தராங்க. ஏன்னா மளிகை சாமான தவிர மீதி எல்லாமே இருக்கு. என்ன இல்லை நம்ம கடையில எல்லாமே இருக்கு. அனைத்து பொருளையும் நம்மளே வாங்கி நாமளே நம்ம பொருளை வாங்காம இருந்தா மத்தவங்க யார் வாங்குவாங்க? ஏன்னா நம்ம இதுல இணைஞ்சிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா அப்படிங்கும்போது நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலில இணைஞ்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் இதுல வாங்கி யூஸ் பண்ணி இதன் மூலம் நம்மளுடைய பிசினஸ் வளர்க்கணும். அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்படி கத்துக் கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் வருவாங்க. நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றத விட அவங்கள ஜெயிக்க வச்சா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்றது இதுல உண்மையில மிகப்பெரிய ஒரு சாதனை. அதனால இதுல நம்ம இளைஞருக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பண்ணோன்றத நம்ம அப்ளைனர் என்ன சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். தெரியாத விஷயங்களை நம்ம அப்ளைனரை வச்சு சொன்னோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தட்ட பேசுறோம் அப்படின்னா நம்மளே சொல்லலாம். இருந்தாலும் நம்மளோட அப்ளைனரோட சப்போர்ட்டோட நம்ம பண்ணும்போது இன்னும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல லீடர்ஷிப்பை உருவாக்க முடியும். ஏன்னா நம்மளை விட நம்ம அப்ளைனர் கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்மளை விட அவங்க நல்லா சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விதம் வேற மாதிரி. அவங்க சொல்ற இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட கண்டிப்பா பிசினஸ் பண்ண வருவாங்க. நம்மளோட அப்ளைனரோட உதவியோட நம்ம இந்த பிசினஸ் நல்ல முறையில பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. உண்மையிலே இதுல இணைந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு லீடர்ஸும் நம்ம பிசினஸ்ல நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது. ஏன்னா நம்ம என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் எப்படியாப்பட்ட இது வந்தாலும் நம்ம இத முன்னோக்கி தான் போகணுமோ பின்னோக்கி போக கூடாது அப்படின்றது என்னோட இது. ஏன்னா நம்ம இத கிடைச்ச வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. இத நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம இந்த நெட்வொர்க்கை பண்றோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணா மட்டும் ஃபாலோ பண்ணாதான் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது. ஒரு நாளைக்கு எப்படின்னா நம்ம காலையில மீட்டிங் கூட நம்ம கேட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல 20 ஹோம் மீட்டிங் வச்சு போடணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது நம்ம வெஸ்டேஜுக்காக உழைக்கணும். நம்ம எவ்வளவு வேலைகள் நம்ம வேலையை பார்த்தாலும் நம்ம வெஸ்டேஜுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி அது ஒரு 2 மணி நேரமாச்சு ஒரு 2 பேத்துக்கு ஒரு 3 பேத்துக்காச்சு நம்மளுடைய பிளானை சொல்லணும். அன்னைக்கு அப்பதான் நம்ம தூங்கணும். ஏன்னா அப்படி தூங்கினா மட்டும்தான் நம்ம ஒரு நிம்மதியா இருக்கும், திருப்தியா இருக்கும். நம்ம வெஸ்டேஜ் பத்தி எதுவுமே நினைக்காத நம்ம சேர்ந்துட்டோம் ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு இல்லாம நம்ம கண்டிப்பா இதை எடுத்தா செய்யணும்னா
ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட் பிரகாரம் நம்ம செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதே மாதிரி நம்ம பொருளை வாங்கி யூஸ் பண்றது மூலம் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாதான் நமக்கு கீழே வர டவுன்லைனுக்கு சொல்ல முடியும். இப்ப நம்ம பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு மக்களுக்கிட்ட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவங்க வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்த பிறகு நாம லிஸ்ட் போடணும். நம்ம லிஸ்ட் போட்டா மட்டும்தான் நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இன்னைக்கு எப்படி இத்தனை பேர்த்த பார்க்கணும் அப்படின்றத லிஸ்ட் வச்சிருந்தா மட்டும்தான் கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு அடுத்து இன்விடேஷன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒவ்வொரு நம்ம லிஸ்ட் எடுத்தா மட்டும் அவங்க கிட்ட நம்ம பேசும்போது இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பேசலாம். பேசிட்டு அதே மாதிரி அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க பிளான நம்ம முழுமையா நம்மளுடைய கடையை நம்மளுடைய கம்பெனி பேர் சொல்லாமலே பண்ணனா மட்டும்தான் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம கம்பெனி பேர் சொல்லிட்டா வெஸ்டேஜா அப்படியா அதெல்லாம் நான் ஏற்கனவே பாத்துட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கடைய பேரை சொல்லக்கூடாது. நம்ம ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் இருக்குப்பா இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு விருப்பப்பட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் நம்ம இன்வைட் பண்ணுவோம் வச்சு. நம்ம உண்மையிலே எடுத்த உடனே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட்பா நாங்க பண்றோம் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா, எங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும், நாங்க பார்த்தோம் இப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா இது மாதிரி நம்ம சொல்லும் போது நம்ம அப்ளைன்ஸ் சொல்ற மாதிரி நம்ம கடையை சொல்லாம இந்த மாதிரி பிசினஸ் இருக்குப்பா, இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அவங்க கண்டிப்பா சரிப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த கூப்பிடும் போது அவங்க நம்ம அப்ளைன் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம். பேசும்போது அப்ப அந்த மீட்டிங் போடும்போது ஒவ்வொரு நாளைக்கு நம்ம அப்ளைனரை வச்சு மீட்டிங் 10 பேரு 5 பேரு இப்படி வச்சு நம்ம மீட்டிங் போட்டா அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா நல்லா ஒரு 10 பேர் கேக்குறாங்கன்னா அதுல 2 பேராச்சும் நமக்கு கண்டிப்பா வருவாங்க. அப்படி பண்ணா மட்டும் தான் வருவாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு நம்ம மீட்டிங் போட்டு அதே மாதிரி அவங்கள லீடரா ஏதோ சேர்த்துறோம் அப்படின்னா அவங்க லீடர்ஷிப்பா சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்கள திரும்ப என்ன பண்ணும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா வருவாங்க. இப்ப வந்து நான் 4 பேரை 5 பேரை சேர்த்துட்டேன், ஒரு 10 பேர் சேர்த்துட்டேன் அப்படின்னா அவங்கள நான் டெய்லியுமே கண்டுக்காம நான் பாட்டுக்குமே என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா டெய்லி அவங்கள ஃபாலோ பண்ணணும். காலையில 6 மணிக்கு மீட்டிங்னா ஒரு 5:55க்குலாம் நம்ம வந்து அவங்கள இன்வைட் பண்ணணும். ஒரு மிஸ் கால் விடணும் அல்லது ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி அல்ல ஒரு குட் மார்னிங் அப்படி போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொஞ்சம் விழிப்பு ஆயிடுவாங்க, கண்டிப்பா மீட்டிங்க்கு வருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்க நம்மள மாதிரி வர மட்டுமே அவங்கள வந்து நம்ம தூண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அவங்க நம்ம பிசினஸ்ல நிப்பாங்க. இல்லாட்டினா கண்டிப்பா வர மாட்டாங்க. அதே மாதிரிதான் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு கீழே இருக்க என்னோட டவுன்லைனரை கண்டிப்பா நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து டெய்லியுமே காலையிலயும் சரி சாயங்காலமும் சரி 7 மணி மீட்டிங்கும் சரி காலை 6 மணி மீட்டிங் ஒவ்வொரு டைம் நான் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 2 மிஸ்டு கால் விட்டுருவேன். விட்டுட்டு திரும்ப நான் பார்ப்பேன் உள்ளுக்கு வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன். வரல அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு மிஸ்டு கால் கொடுப்பேன். ஏன்னா நான் மீட்டிங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி அவங்க வரல அப்படின்னா ரொம்ப நாள் வரல அப்படின்னா அவங்க ஒரு வாரம் அல்லது ஒரு 4 நாள் அப்படி வரல அப்படின்னா நேர்ல போயிட்டு பார்க்கணும். நேர்ல போயிட்டு பார்த்து என்னப்பா பிரச்சனை, என்னாச்சு, ஏன் வரல, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள விசாரிக்கும் போது அப்ப அவங்க திரும்ப சரிப்பா இப்படி இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க. அல்லது நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணும். அவங்கள்ட்ட பேசி இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா நம்ம கண்டிப்பா நல்ல லெவலுக்கு வரலாம் அப்படின்றத பத்தி அவங்ககிட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்படி நம்ம பேசி கேட்கலையா நம்மளுடைய அப்ளைனர் நாடணும். நம்மளோட அப்ளைனர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள வச்சு நம்ம பேசும்போது கண்டிப்பா அவங்க நல்லா கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து நல்ல ஒரு மன திருப்தி வரும். பரவாயில்ல அவங்க சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள வந்து சொல்றாங்களே, சார் வந்து சொல்றாங்களே அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நம்மளே வந்து பண்ணிட்டு போகணும்னாலும் பண்ண முடியாது. நம்மளோட அப்ளைனர் உதவி இல்லாம பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் நான் அப்ளைனருக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன், என்னோட டவுன்லைனருக்கும் ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்கள ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம அப்ளைனர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டா மட்டும்தான் நான் கேட்பேன். உண்மையிலேயே சார் என்னங்க சார் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் கண்டிப்பா கேட்பேன். நானே
சார் நான் பண்ணலனாலும் சாரும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் பண்ணலாலும் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 2 தாட்டிட்டு 3 தாட்டிட்டு நான் சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். என்ன சார் பண்ணணும்? எப்படி சார் பண்ணணும்? இவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். ஏன்னா அவங்கள என்னோட பேச்ச கேட்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையிலே. ஏன்னா அப்படி சொன்னா மட்டும் தான் நம்மளுடைய டீம வளர்க்க முடியும். அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அப்ளைனுடைய உதவியோட நம்ம வந்து இந்த பிசினஸ நம்ம பண்ணா மட்டும் தான் நல்ல ஜெயிக்க முடியும். நல்ல லெவலுக்கு வர முடியும். ஆம், உண்மையிலே நான் இந்த மீட்டிங் எடுக்க எனக்கு வாய்ப்பளித்த சவுந்தர் சாருக்கும், நம்ம கிரவுண்ட் டைரக்டர் செந்தில் சாருக்கும், ஆம், நம்மளுடைய டைமண்ட் டைரக்டர் செந்தில்வேலன் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். என்னோட ஸ்டோரி இது வரைக்கும் சொன்னேன். எப்படி நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. நான் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொன்னேன். இதுக்கு மேல் நான் ஏன்னா ஃபர்ஸ்டா நான் இப்பதான் நான் அந்த மீட்டிங் ஜூம் மீட்டிங்னு அட்டன் பண்ணி நான் எடுக்கணும்னு சார் சொன்னாங்க. நான் எதுவுமே உண்மையிலேயே நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அப்படின்னாலும் என்னுடைய ஸ்டோரி எனக்குன்னு நான் எப்படி கரெக்டான முறையில பேசணும்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுதான் நான் பேசினேன். இது எப்படி இருந்தாலும் சார் நீங்க அந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். லீடர்ஸ் எனக்கு என்னுடைய ஸ்டோரியை கேட்ட ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எப்படி பிடிச்சிருக்கு என்னன்னு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதை நான் பேசினேன் சார். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பை நான் இனிமேலும் நல்லா பயன்படுத்திக்குவேன். இதுக்கு மேல நல்லா எப்படி பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றத பத்தி இனிமே தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சார் 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 வரேன். சார் வீட்டுல போட்டாங்க.